ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 24 மார்னிங் எம்பி ஸ்டமக்கில் ஆஸ் யூஷுவல் கார்டியோ பண்ணிட்டு இன்னைக்கு போய் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 79,900 இருக்கேன். வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது எப்படின்றது பார்க்கணும். அதுக்கப்புறம் மீல் ஒன்றா எக் வெயிட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் ஷோல்டர்ஸ் அண்ட் ஆப்ஸ் மட்டும் ட்ரைனிங் பண்ணேன் இன்னைக்கு. இந்த இயர் எனக்கு ரயில்வே காம்படிஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் வந்து ரயில்வே காம்படிஷன் பெர்ஃபார்ம் பண்ணல. எதனாலனா ஷோல்டரில் ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிடுச்சு 3 months பிஃபோர். அதனால டாக்டர் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க சொன்னார். கட்டிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ண வேண்டிய காம்படிஷன் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்ற இதில் இந்த வருஷம் நல்லா பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ஸ் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சேன். லாஸ்ட்டாக ஆப்ஸில் வந்து ஆப்ளிக்ஸ்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது கண்டிஷன் டெய்லி ட்ரை ஆகிட்டே இருக்குது. கிராம்ப் வர அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கொஞ்சமாக கார்ப்ஸும் கம்மியாக வரதால கிராம்ப் அதிகமாச்சு. வீட்டுக்கு போய்ட்டு எக் வெயிட் சாப்பிட்டுட்டு மீல் 3 சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும். சால்ட் வர கம்மியாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போலாம். திருப்பி மீல் 4 எக்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான். லாஸ்ட்டாக ஈவினிங் செஷன் வந்து லெக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைனிங், லெக் ப்ரெஸ்ஸு, ஹாம்ஸ்ட்ரிங் கேர்ள்ஸு, ஸ்டிஃப் லெக்ஸு, லாஸ்ட்டாக கொஞ்சம் அடக்டர்ஸ் அது மட்டும் ட்ரைனிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காஃபை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். லாஸ்ட்டாக 1 hour ஆஃப் கார்டியோ இருக்க கார்டியோ தான் இன்டென்ஸ் பண்ணிகிட்டே போனோம். லாஸ்ட்டாக வீட்டுக்கு போயிட்டு மீல் 5 சாப்பிட்டு டே 1 பண்ணியாச்சு. விட்றாதரா தம்பி, உன்னால் கண்டிப்பாக முடியும்.